நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். லைசன்ஸ் இருக்காடா? இல்ல சார். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், பொல்யூஷன்லாம் அதுவும் இல்ல. அப்ப என்னதான்டா இருக்கு? எதுவுமே இல்ல சார். எங்க வெளியில போற? போன் ரீசார்ஜ் பண்ண போனேன் சார். எவ்வளவு பண்ண போற? 50 ரூபாய்க்கு. யாருக்கு கால் பண்ண? என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சார். நீ தானே ஃபேஸ்புக்ல பொண்ணுங்க போட்டோ சார், நான் கொஞ்சம் அவசரமா பேசிட்டு வெயிட் பண்ணு. நான் கொஞ்சம் உடனே வீட்டுக்கு போயாகணும் சார். எல்லாருக்கும் அவசரம் தான்டா. சார், வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க சார். அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்க தான் சார் நான் வந்தேன். அப்படின்னு வாங்கிட்டு போறேன். ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டும் தான் சார். சார், என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கு சார். நீ ஏன் இப்படி அவசரப்படுற? இந்த பஞ்சு பவித்திரம் முன்னாடி எவனும் அவசரம் சொன்னது கிடையாது. அப்படி சொன்னவன் எவனோ அப்படி போனதும் இல்ல. சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் வேணா வெயிட் பண்றேன் சார். உன்னை யாரா இப்ப வெயிட் பண்ண சொன்னது? கிளம்புடா. சார், சார், தேங்க்யூ சார். ப்ளீஸ் சார். சார், என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க சார். ஏய், என்ன அவசரமா இருந்தாலும் சரி, நான் சொன்னதான் போகணும். புரிஞ்சதா? ப்ளீஸ் சார். நான் உங்களை கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள வாங்க மாப்ள. இல்ல, இன்னொரு நாள் நான் சாவகாசமா வரேன். என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு சந்திரா. உங்களுக்கே தெரியும்ல சார், நம்ம 2 பேரோட பஸ்ஸுமே காலையில ஒரு ட்ரிப்பு 5 நிமிஷம் வித்தியாசத்துல தான் ஓடுது. அதுல மொதல் ட்ரிப்பு உங்க பஸ் தான். பெரும்பாலும் அது லேட்டா தான் ஓடுது. 2 பஸ்ஸுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால இனி அந்த போட்டியை நான் அவாய்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட 10 மணி பஸ் ட்ரிப்பை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போலான்னு தான் சார் வந்தேன். வேண்டாம், இனிமே நாங்க டயத்துக்கு வண்டி எடுக்கிறோம். நீங்க உங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்றதுக்கு உங்க ஸ்டாஃபுங்களால முடியாது. எவ்வளவோ காலமா நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். தினமும் நமக்குள்ள சண்டை தான் வருது. இதுக்கப்புறமும் எதுவும் மாற போறதில்ல. நம்ம ஸ்டாஃபுங்க ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நமக்கு தானங்க அசிங்கம். என்ன நான் சொல்றது சரிதானே பாலா சார்? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். முன்னாடியெல்லாம் இதை யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப நம்ம சொந்தக்காரங்க கேட்டதுனால மத்தவங்க கிண்டல் பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது இல்லையா? சரி, நான் கிளம்புறத. நான் இங்க வரேன்னு அவகிட்ட சொல்லாம வந்துட்டேன். சொல்லியிருந்தா அவளும் இங்க வந்திருப்பா. நான் வரேன். மாப்ள, துளசி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க இன்னைக்கு வந்து சும்மா பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதான் உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் தகவல் சொல்லல. ஓ, அதனால என்னத்த, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நல்ல சம்பந்தமா இருந்தா விட்டுறாதீங்க. வந்ததும் வந்துட்டீங்க மாப்ள. அவங்க வந்துருவாங்க, நீங்களும் இருங்க. துளசி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சும் நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்னு மானசிக்கு தெரிஞ்சா என்னை விடவே விட மாட்டா. ஓ, சரி, நான் அவங்க வந்ததுக்கு அப்புறமே கிளம்புறேன். வாங்க மாப்ள, உள்ள வாங்க. துளசி, அவங்க வந்துட்டாங்களாமா? அவங்க இன்னும் வரல. சந்திரன் தான் வந்திருக்காரு. அவரை யாருமே கூப்பிடலையேம்மா.
ஏதோ பஸ் விஷயமா பேசிட்டு போலான்னு தான் வீட்டுக்கு வந்தாரு. இப்ப நமக்கு தான் அசிங்கமா போயிடுச்சு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தோம்னா இப்ப தேவையில்லாம இந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டிருக்குமா? நான் சொன்னப்ப யாருமே கேட்கல. நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ளைய இந்த சந்தர்ப்பத்துல கூப்பிடாம இருந்தது தப்புதான். இப்ப என்னாச்சு பாத்தியா? சரியான நேரத்துல யாருமே கூப்பிடாம அவரே வந்துட்டாரு. அவருக்கு எதுவுமே தெரியாம இங்க வந்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததில்ல. இப்ப மட்டும் எப்படி கரெக்டா வந்தாரு? இந்த வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவரு உடனே தெரிஞ்சுக்கிறாரு. என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இங்க வந்திருக்காரு. நந்து மாதிரியே நீயும் இப்படிலாம் பேசாத துளசி. நான் கெஸ் பண்ணிலாம் ஒன்னும் சொல்லலம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மானசி அக்கா எனக்கு கால் பண்ணா. விஷயம் தெரிஞ்சுதான் எனக்கு கால் பண்ணா. இவரு சொல்லாம அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவ என்னடி சொன்னா? அவளையும் அவ புருஷனையும் கூப்பிடலன்னு அவ ரொம்ப கோவப்பட்டா. என்னதான் நம்ம அவங்கள கூப்பிடலினாலும் விஷயத்த கேள்விப்பட்டு அவருக்கு இங்க வரணும்னு தோணுச்சுல்ல. அவருக்கு இந்த குடும்பத்து மேல கோவமோ வெறுப்போ இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு இங்க வரணும்னு தோணி இருக்காது. நாம வேணாம்னு நினைக்கிறோம். அவரை நெருங்க முயற்சி பண்றது நம்ம கூட ஒன்னா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துலதான். இனிமே நம்மளால நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு அவங்கள சேர்க்காமலாம் இருக்க முடியாது. நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. நாம தான் அவங்கள பத்தி ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நந்துவை இன்னும் காணலையே. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆகு. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்மா. உள்ள வா. ஹாய். ஹாய். நான் சந்திரன், காராளி சந்திரன். நீங்க தான் மாப்பிள்ளையா? வாங்க வாங்க. உள்ள போலாம் வாங்க. வாங்க. அட, உட்காருங்க. எங்களை பற்றி சொல்கிறோம். என் பேர் விஸ்வநாதன், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். இது என் ஒய்ஃபு கீதா. இவன் தான் எங்கள் பையன் ஹரிசங்கர். என்ன பண்றீங்க ஹரிசங்கர்? டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ஓ. விஸ்வநாதன் சார், இவர் தான் பொண்ணோட அப்பா கருணாகரன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் மச்சான் ஜுவல்லரி பாஸ்கரனும் நானும் ஃப்ரெண்ட்ஸு தான். இவ என் வைஃப் பானுமதி. எனக்கு இன்னொரு பொண்ணும் இருக்கிறா. நந்து எங்க அத்தை? அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான். ச்சே, அவன் ஏன் இப்படி பொறுப்புலாம் நடந்துக்கிறான்? அக்காவை பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி வெளியில போலாமா அவன்? சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தான் அவன் வெளியே போனான். ஆமா, இவர் யாருன்னு சொல்லலையே. இவர் கருணாகரனோட மூத்த மருமக சந்திரன். காராளி சந்திரன் அப்படி சொன்னாதான் தெரியும். நான் ஒரு சின்ன பிசினஸ் மேன். அப்புறம் காராளி பஸ் என்னோட தான். ஒரு நிமிஷம் அத்தை, டீ போட்டு கொண்டு வரலாம் வாங்க. உங்க மருமகனுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லைன்னு பாலா சார் சொன்னாரு. உண்மைதான். இருந்தாலும் வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்கள கூப்பிட்டு தானே ஆகணும். கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுமா. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண வேண்டாமா? அவங்க இப்பதானே மாப்பிள்ள வந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டாமா? மானசியை வர சொல்லி இருந்தீங்கன்னா அவளே இது எல்லாத்தையும் செஞ்சிருப்பா. துளசி கொண்டு போய் கொடுமா. ஏய் அட, என்னத்த நீங்க பேசுறீங்க? பொண்ணு எடுத்து கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் பழைய காலம். அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். அத்த நீங்க தான் டீ எடுத்துட்டு போகணும்.
அப்புறம் பொண்ணு நீங்க கூப்பிடும் போது அங்க வந்தா போதும். நீங்க இது எடுத்துட்டு போங்க, நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். டீ எடுத்துக்குங்க. கொடுங்க. நீ வெக்கப்பட்டுக்கிட்டு டீ எடுத்துட்டு ஒருத்த முன்னாடி போய் நிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை பொண்ணு பார்க்க ஒருத்தன் வந்த நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? சந்திரன் எங்கிருந்தாலும் பறந்து வருவான். யாருக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்ட பொண்ணுடி நீ. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எவனுக்கும் சொந்தமாக்க மாட்ட. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா அப்புறம் நான் பண்ணதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? வந்தவன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. இன்னொரு தடவை அவன் இந்த பக்கம் வந்தா என் கையாலேயே செத்துருவான். அவன் மட்டும் கிடையாது, உன்னை தேடி எவன் வந்தாலும் வெட்டுவேன். பானு, துளசியை கூப்பிடு. என்னங்க என்னங்க எடுத்துக்கங்க. இவ தான் என் பொண்ணு. உன் பேர் என்னம்மா? துளசி. நீ என்ன படிச்சிருக்கம்மா? நான் பிஎட் பண்ணியிருக்கேன். இவன் தான் மாப்பிள்ளை. என் பேரு ஹரிசங்கர். நீ என்ன சப்ஜெக்ட்மா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நீ பிஎட் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுமா? 2 வருஷம் ஆயிடுச்சு. அவ பேரு ரேங்க் லிஸ்ட்ல இருக்கு. ஹரி உன்னை ஜமீன்ல வச்சு பாத்திருக்கானா? உன்னை பத்தி பேசுனதுமே இவன் எங்க கிட்ட சொல்லிட்டான். அவங்க 2 பேரும் ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசிக்கலாம். என்ன கருணாகரா? அதுக்கு என்ன, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஆமாமா, போய் பேசிட்டு வாப்பா. என்ன கணேசா? என்ன எதுக்கு? சூப்பர், அருமையான டைமிங்.
நான் ஒரு தப்பு பண்ணல சார். ஐயோ அப்படியாடா தம்பி? ஏய் உள்ள வாடா. சார் நந்து சார். நந்து ஏய் இப்படி வாடா. என்ன பவித்ரன் சார் இது? இவன் அப்படி என்ன தப்பு பண்ணா? சந்திரா உன் வேலையை பாரு நீ. என்ன தப்பு சார் செஞ்சான்? உங்க பையன் இந்த வேலையை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? சார் நீங்க யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவன் என்னோட மச்சான். சந்திரா நீ பெரிய ஆளா மட்டும் இல்லைன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். கேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. கொடியா இது என்னன்னு தெரியுமா? கொக்கைன். வெஹிக்கிள் செக்கிங் பண்ணும்போது உங்க பையன் ஸ்கூட்டர்ல கிடைச்சது. அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நான் இதை பார்த்தது கூட இல்ல. உனக்கு தெரியாம இப்ப ஓ பைக்ல வந்துச்சு? உன் கண்ணு முன்னாடி தானே இவங்க அதை எடுத்தாங்க. எனக்கு தெரியல சார். யாரோ என் ஸ்கூட்டர்ல வச்சிருக்காங்க. ஏய் வாடா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. சார் என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார். அம்மா கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு எவனும் இந்த பிசினஸ் பண்றது இல்ல. நந்து உண்மையாடா இது? சொல்லடா. அக்கா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. பவித்ரன் சார் வேணும்னே இவனை சிக்க வைக்கிறீங்களா? இவனை சிக்க வைக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் கருணாகரோட புள்ளன்னு தெரியும். நான் இவனுடைய ரூமை செக் பண்ணி ஆகணும். இவன் இழுத்துட்டு வாங்க. நந்து அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா. ஐயோ மாப்பிள்ள என் பையனுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. அவன் ஸ்நாக்ஸ் வாங்க தான் கடைக்கு போனான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. எதுவா இருந்தாலும் நாம அவர்கிட்ட பேசி தீர்த்துக்கலாம். அப்பா அப்பா நம்ம கிளம்பலாம் வாங்க. இவ்வளவு நேரம் இங்க இருந்தோம்ல, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். அப்பா மிச்ச குக்கைனை எங்கடா வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. நீ சேல் பண்ணதை எடுத்துட்டு போன எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்ல போறியா இல்ல நான் சொல்ல வைக்கவா? சொல்லு. இல்லாத கொக்கைனுக்கு நான் எங்க சார் போறது? என்ன நம்புங்க சார். யாரோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க சார். அது எப்படா உன்னை ஏமாத்துவாங்க? உன் ரூம் எது? அது அங்கதான் சார். வாடா. இங்கேயே நில்லு. இந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணுங்க சரியா? மெத்த, பேக், ஷர்ட், பேண்ட், கக்கூசு ஒரு இடம் விடாதீங்க. எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க. எல்லா கபோர்டையும் செக் பண்ணுங்க. என்னடா இது? லாக்கே இல்லாத கக்கூசா? என்ன நாத்தண்டா? யூரின் போனா தண்ணி கூட ஊத்த மாட்டானோ கூட. ஏண்டா யூரின் போனா தண்ணி ஊத்த மாட்டேன்? வண்டியில போக மிச்சம் இருந்த பொருள் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். எந்த இடத்தையும் விடாதீங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. அந்த மெத்தையை தூக்கியா. சார் இது நம்பர் லாக் சார். என்ன நம்பர் லாக்கா? அதை இவனே திறப்பான். டேய் இது தரடா. டேய் சீக்கிரம் தரடா.
உள்ள ஏதாவது வச்சிருக்கியாடா? என்னால முடியலம்மா. அப்பா, நந்துக்கு அப்படி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா. நீங்க இப்படியே சும்மா இருக்காம ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்லைன்னா அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவன் பைக்ல இருந்து அவன் கண்ணு முன்னாடி தானம்மா எடுத்தேன்னு சொல்றாங்க. இப்ப என்னம்மா பண்ண முடியும்? இதெல்லாம் போதைப் பொருள் கேஸ்மா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ கடவுளே, என் பசங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதே ஆண்டவா. என் கண்ணு முன்னாடி என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதை என்னால பார்க்க முடியாதுங்க. அவன் பைக்ல அதை யாரும் வேணும்னு வச்சிருக்காங்க, அப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லி நம்ம பையனை எப்படியாவது காப்பாத்த சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வேணாலும் தரேன்னு சொல்லுங்க. அப்பா, அவனோட எதிர்காலமே நாசமாயிடும்பா. நீங்க கொஞ்சம் மேல போங்க, போங்கப்பா, போய் பாருங்க. இன்னைக்கே இது செஞ்சாகணும்னு யாரும் இதை பண்ணிருக்காங்கம்மா. பாவம் நந்து, அவனுக்கு இதை பத்தி எல்லாம் சத்தியமா தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அவன் அப்படி பண்ணியிருந்தா நீங்களே அவனை சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி எல்லாம் நடக்குதேம்மா. நம்ம மானமே போச்சு. இங்க எதுவுமே இல்லையே சார். உள்ள ரகசிய ஜிப் ஏதாவது இருக்கான்னு பாரு. இவனெல்லாம் நம்பவே முடியாது. உள்ள அண்டர் கிரவுண்ட்ல எங்கேயா சொருகி வச்சிருப்பான். சார், அவன் ரூம்ல எல்லாம் எதுவும் இருக்காது சார். ஐயோ பாவம், தங்கமான பையன், ஒழுக்க சீலை. தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோமே. போன்லயே சொல்லிருக்கலாமே சார். சுரேந்திரா, சர்ச் பண்ணதெல்லாம் போதும். ஐயா வேலைன்னு சொல்லிட்டாரு, வாங்க போவோம். யோ, தெளிவா சொல்றேன் கேளு. தேவையில்லாம போலீஸ் டியூட்டி பார்க்கும்போது தொந்தரவு பண்ணனா உடனே இந்த லிஸ்ட்ல சேர்த்துருவேன், புரியுதா? அப்பா, அது என் வண்டியில எப்படி வந்துச்சுன்னு தெரியலப்பா. இந்த ரூம்லயும் எதுவும் இருக்காது சார். வேற எந்த பொருளும் கிடைக்கல சார். இங்க எதுவும் இருக்காது சார். ஏய் ஏய், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒழுங்கா கேட்டேன். நான் ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு வையே, இந்த இடத்துலயே பாத்ரூம் போயிருவடா. தேவையில்லாம எனக்கு வேலை கொடுக்காத சொல்றா. சார், கொக்கைன் எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சார் சார், அவனை எதுவும் பண்ணாதீங்க சார். சார், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க சார், நான் பண்றேன் சார். தயவு செஞ்சு இது ஒரு கேஸ் ஆக்கிடாதீங்க சார், ப்ளீஸ். அப்படியா? எவ்வளவு கொடுப்பீங்க சார்? உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுக்காக போதை மருந்து கேஸையே லஞ்சம் கொடுத்து ஆஃப் பண்ண பாக்குறீங்களா? இந்த பவித்ரங்கிட்ட அதெல்லாம் நடக்காது. இனிமே இந்த கேஸை விசாரிக்கிறது நான் கிடையாது, நார்கோட்டிக் செல். அது இங்கேயோட முடிய போறது இல்ல சார். இவன் மூலியமா அவங்க பெரிய நெட்வொர்க்கையே பிடிக்க போறாங்க. உங்க பையன் காலம் முழுக்க ஜெயில களி தான் திம்பான். நீங்க கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணாலும் ஜாமீன் கூட கிடைக்காது. சார், சார் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன் சார். அது எப்படி குடியா? இப்ப என்ன சொல்றீங்க கருணாகரன்? உங்க பையனோட ஷர்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். இதுக்கு மேல யாரோ இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்பா, எனக்கு தெரியும். இது நல்ல ஷாட். முதலே அவனை அடிச்சிருந்தீங்கன்னா இவன் திருந்திருப்பான். யோ, கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க சீக்கிரமா. இப்படி வாடா வாடா. வேற எங்கேயாவது இதே மாதிரி மறைச்சு வச்சிருக்கியாடா? 5 கவரா இருந்தாலும் 500 கவரா இருந்தாலும் தண்டனை ஒண்ணுதான். நல்லா தேடி பாருங்கயா, இதுக்கு மேல எங்கேயாவது இருக்கும். இதுக்கு மேலேயும் நீ சொல்றத நம்ப சொல்றியா? அவன் ரூம்ல இருந்து வேற பொருள் எடுத்திருக்காங்க. அவன் ரூம்ல இருந்து கொக்கைன் எடுத்தாங்களா? ஷோ, அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குங்கிறது உங்க யாருக்குமே தெரியாதா?
பார்த்தா நல்ல மாதிரி இருக்கியடா. உனக்கு பண்றதுக்கு வேற பிசினஸே கிடைக்கலையா? வாடா. நந்துவா? போதை பொருள் கடத்திய நந்து. இவனை கொஞ்சிக்கிட்டு இருக்க? நந்து உங்ககிட்ட வேற தனியா சொல்லுமாமா. எல்லாரும் தள்ளுங்க, இவனை கூட்டு போங்கயா. பாத்தீங்கல்ல? சந்தோஷ், இத பத்திரமா வச்சுக்கோ. அவனுடைய ரூம்ல இருந்து கிடைச்சது. சார் பவித்ரன் சார், இந்த பையனோட எதிர்காலத்தை நினைச்சாவது இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்களேன். இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ண மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி சார். ப்ளீஸ் விட்டுருங்களேன். அப்படிலாம் சும்மா விட முடியாது சந்திரா. இது அடிதடி கேஸோ திருட்டு கேஸோ கிடையாது. நான் இப்ப இவனை சும்மா விட்டா இவனால பெரிய நெட்வொர்க்கே மிஸ் ஆயிடும். ஓ மச்சான்றதுக்காக இவனை விட முடியாது. மாமனாரும் மருமகனும் பணம் இருக்குன்றதுக்காக நீதியவே விலைக்கு வாங்க முடியுமா? முதல்ல கொஞ்சம் வழி விடு. என் கண்ணு முன்னாடி நான் அவனை கூட்டு போக விட மாட்டேன். நான் இவனையும் தூக்குவேன், வேணும்னா உன்னையும் தூக்குவேன். பாக்குறியா? ஓ ரவுடி சேட்டையெல்லாம் தெருவோட வச்சுக்கோ. போலீஸ் கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நீ தான் அனுபவிப்ப. யோ முதல்ல தலியா. ஏய் போடா. சார் சார் அவனை விட்டுருங்க சார். சார் என்னங்க இவன் நல்ல ஜீப்ல போடுங்கயா. எனக்கு உண்மை எதுவும் தெரியாதுக்கா, சத்தியமா தெரியாதுக்கா. கையங்களுமா பிடிச்சதுக்கு அப்புறமும் நடிக்கிறியா? எதுவும் செஞ்சிருக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போகாதீங்க. ஏமா தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் தள்ளி நில்லு. நந்து எதுவும் பண்ணாதீங்க. ஏய் தள்ளி போ. அவனை உள்ளே ஏத்து. சார் சார் அவன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான். அவனை விட்டுருங்க சார் ப்ளீஸ். யோ வண்டி அடியா. ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க ஒரு நல்ல குடும்பம்னு நான் நினைச்சேன். கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூத்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனதையும் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சதையும் இந்த பாலா சார் என்கிட்ட சொன்னப்ப அது இப்ப பல வீடுகளில் நடக்கிறது தானே நான் நினைச்சேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பா. எனக்கு தெரியும் அப்படி ஏதாவது நடந்தா அப்பாவுக்கு அதுல சம்மந்தம் இருக்காது. ஆனா கருணாகரன், உங்க பசங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. உங்க பையன் ஒரு கஞ்சா குடிக்கிறவன். வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவன் இதுல கலந்துக்கிட்டு இருக்கணும். ஆனா இப்ப இங்க நடந்தது என்னன்னு சொல்லுங்க. எங்க முன்னாடியே போலீஸ் அவனை இழுத்துட்டு போறாங்க. உங்க பையன் போதைப் பொருள் வச்சிருக்கான். அப்ப இந்த பொண்ணு நல்லவளா இருப்பான்னு எப்படி நம்புறது? கல்யாணம் பண்ணா நிச்சயம் பண்ணி முகூர்த்தத்துக்கு முத நாள் இவன் எவன் கூடாது ஓடி போயிட்டா நாங்க என்ன பண்றது? உங்க மச்சான் பாஸ்கருக்கு நடந்த அவமானம் இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. மிஸ்டர் விஸ்வநாதன், ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு இந்த வீட்டில் சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. இவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம் சார். வாடி. உங்களுக்கு தான் அந்த எஸ்ஐயை நல்லா தெரியும்ல. இங்கே எல்லாரும் இருக்கிறதுனால அவர் அப்படி பேசினாரு. கேஸு நார்காட்டிக் செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. நீங்கள் எப்படியாவது அந்த கேஸ்லேருந்து காப்பாற்றுங்க. அப்புறம் அவன் எதிர்காலமே போயிடும்.
என்னமோ பெரிய கேஸ புடிச்ச மாதிரி அந்த ஆளு பேசிட்டு போறான். யாரு சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியலையே. இருந்தாலும் பேசி பார்க்கறேன். ஒண்ணு பண்ணலாம், நீங்களும் என் கூட வாங்க. இனியும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு தாங்க பிரச்சனை. அந்த ஆள் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடலாம். வாங்க. நீங்களும் கூட போயிட்டு வாங்கப்பா. சீக்கிரம் போங்கப்பா. வரும்போது நந்துவோட தான் வரணும். நீ வருத்தப்படாத துளசி. எவன் கையில காலில் விழுந்தாவது நான் நந்துவை கூட்டிட்டு தான் வருவேன். நீங்க சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்க. அப்பா போயிட்டு வாங்க. இனி எதை பத்தி யோசிச்சோம் பிரயோஜனம் இல்ல. இப்ப நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு சந்திரன் மட்டும்தான் இருக்கான். நீங்க போங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நந்து வெளியே வந்தாகணும். போங்க. பையனோட எதிர்காலமே நாசமாயிடுச்சு. அவன் வாழ்க்கைய போயிடுச்சு. மானசி ஒருத்த கூட ஓடி போனப்ப அதுதான் இந்த வீட்டுக்கு பெரிய அவமானம் நான் நினைச்சேன். எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. அவனையே இப்ப இந்த கேஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. செய்யாத தப்புக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டான். யாரோ அவனை மாட்டி விட்டுருக்காங்க. போலீஸ் தான் அப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. போலீஸ்க்கு அவனுக்கு என்னடி பிரச்சனை இருக்க போகுது? போலீஸ் செக் பண்றாங்கன்னு அவன் தானே சொன்னான். இங்க வரணுங்கிற அவசரத்துல அவன் தேவையில்லாம அங்க வார்த்தையை விட்டுருப்பான். அப்படி அவன் ஏதாவது சொன்னன்றதுக்காக போலீஸ் இப்படி எல்லாம பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல இருந்து தானே அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போனாங்க. எனக்கே அவனை நம்ப முடியல. ஒருத்தி என்ன பண்ணாலும் பார்த்தல. அதுக்கு முன்னாடி அவளை நம்ம யாராவது சந்தேகப்பட்டிருந்தோமா? அவ போனதுக்கு அப்புறம் தானே நமக்கே தெரிஞ்சது. நந்து அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நம்ம பசங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனா அவங்க உலகமே வேறதாமா. நான் அவனை நம்ப போறதில்லை. ஏன்னா என்ன அப்படி மாத்திட்டீங்க. இனி இந்த ஜென்மத்துல அவனால வெளியே வரவே முடியாது. அவனே அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போறதில்லை. இதையெல்லாம் உங்க அப்பா எப்படி தாங்கிக்க போறாருன்னு தெரியல. அந்த ஆள் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருப்பான். அவன் தான் அதை பண்ணிருப்பான். என் தம்பியை இப்படி ஒரு போதைப் பொருள் கேஸ்ல மாட்டி விட்டுட்டானே. இவ்வளவு பெரிய தண்டனைய நீ எனக்கு கொடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனை கூட்டிட்டு வாயா. டேய் கீழே இறங்குடா. சார் எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதுடா. அது தெரிஞ்சுக்க தான் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு தெரியாது சார். நான் என்ன சொல்றதுன்னு புரியல சார்.
தெரியாததெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், தெரிஞ்சதை சொல்லு. உன் பைக்லயும் வீட்லயும் கொக்கைன் எப்படி வந்துச்சு? உனக்கு பொருளை தர்றது யாரா? ஏய், உண்மையை சொல்றா. நான் உன் நெஞ்சிலே ஏறி மிதிச்சேன்னு வையே, நீ நேரா மார்ச் அறிக்கை போயிடுவ. எல்லா உண்மையும் ஒழுங்கா ஒத்துக்கிட்டா கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவ. புரிஞ்சதா? சொல்றா, உனக்கு இதெல்லாம் சப்ளை பண்றது யாரு? சார் எனக்கு தெரியாது சார். சார், அந்த காராளி சந்திரனும் அவன் மாமனாரும் வந்திருக்காங்க. மச்சானை எப்படியாவது கூட்டிட்டு போயிடலான்னு ஆசைப்பட்டு வந்திருக்கான். காராளி சந்திரன் என்ன கடவுளே வந்தாலும் சரி, நான் ஒருத்தனை தூக்குனது தான். நான் மட்டும் இவனுக்கு லாடம் கட்டினேன், இவன் செத்து நமக்கு தலைவலி ஆயிடுவான். இவனை செல்ல போடு. டேய் வாடா, உள்ள போடா. பேர் என்ன? பேர சொல்ற. நந்து. நந்து. என்ன சந்திரா, மாமனாரோட எங்க வந்திருக்க? சார், ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிடாதீங்க. இந்த ஊரையே நாசம் பண்றது யாரு? உன் மச்சான். அது தப்பு இல்லையா? இல்ல, அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது. யோ சந்திரா, தேவையில்லாம என் வாயை கிளறாத. முதல்ல கிளம்பியா. அவன் பைக்கை அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ வாங்கிட்டு போவாங்க சார். அதுல யாராவது அதை வச்சிருக்கலாம் இல்லையா? சந்திரா, திருட்டு பையனுக்கு நீ நல்ல வேஷம் கட்டுறியா? அப்புறம் அவன் ரூம்ல அந்த பொருள் எப்படி வந்துச்சு? அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சாங்களா? சந்திரா, பல விஷயங்களை நீ சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப அது நடக்காது. இதோட கேஸே வேற. வீணா டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. நான் நார்கோட்டிக் செல்லுக்கு விஷயத்த சொல்ல போறேன். கூட மீடியாவும் வந்துருவாங்க. உங்க 2 பேரும் போட்டோவும் பேப்பர் லீக் சேனல்லையும் வராம இருக்கணும்னா முதல்ல இருந்து கிளம்புங்க. இங்க இப்படி நிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, நான் சொல்லிட்டேன்ல. பவித்ரன் சார், கிளம்பியா. சந்திரா, என்ன இது? அவர் சொன்னா கேட்குற மாதிரியே தெரியலையே கருணாகரன் சார். எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன்னு சொல்லுங்க. என் மகனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பையன் வந்து உன்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு போயிட்டானா? கல்யாணம் நாளைக்கே நடக்குமா இல்ல அதுக்கு இன்னும் டைம் இருக்கா? தம்பி ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காதடி. நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன வேட்டையாடி ரசிச்சீங்கல்ல, அதுக்கான பதிலடியை தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.